to Tamil Gospel Tabernacle channel. இரண்டாம் ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் வாசி. 2 Kings chapter 6 verses 15, 16 and 17. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எலிசா தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். We read about an incident which was happened in the period of the prophet Elijah. இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி சம்பவிப்பதை நாம் காணலாம். We can also see each and every spiritual man's life also such kind of incidents happens. ஒரு ஆவிக்குரிய மனிதன் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள எப்பொழுதும் அவன் ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியம். A spiritual man, he has to be always ready to meet any situation in his life. ஒரு நாள் அதிகாலையிலே ஒரு தேவனுடைய மனிதனுடைய வேலைக்காரன் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறான். One day a servant of the man of God came out from his house. அவன் வெளியே வந்த பொழுது அந்த பட்டணம் முழுவதும் ராணுவம், ரதம், குதிரைகள் சுற்றி கொண்டிருந்ததை அவன் பார்த்தான். When he came out, he saw the whole city was surrounded by the army and chariots and horses. ஏற்கனவே இருந்த தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் ஒருவன் பண ஆசையிலே அவன் இந்த ஊழியத்தை விட்டு போய்விட்டான். Already there was a servant of God who was with the man of God. He went out by the love of money. அவன் குஷ்டரோகியாக மாறி அவன் வெளியே போனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all knew that he became a leper and went out. இதற்கு அடுத்து ஒரு புதிய ஊழியக்காரன் வந்திருந்தான். Again a new servant of God came. அவன் தான் இந்த அதிகாலை வேளையிலே வெளியே வருகிறான். He only came out in the early morning. வெளியே வந்த பொழுது அவனுடைய கண்களுக்கு அந்த சத்துருவினுடைய அந்த வல்லமைகளை அவன் பார்த்தான். When he came out, he saw the powers of the enemy. ஒரு பெரும் திரள் கூட்டம் ராணுவம் சுற்றி கொண்டிருந்தது. There was a great multitude of army surrounded. இந்த ராணுவத்தினுடைய நோக்கம் என்ன? What was the intention of this army? இந்த ரதங்களும் குதிரைகளும் ஏன் வந்தது? Why these horses and chariots have come? அவைகளுடைய இலக்கு யார்? Who is the target of them? அந்த தேசமா? Whether it is a land? இல்ல அந்த ஊர்ல உள்ளதான செல்வங்களா? Or whether the riches of that land? அப்படி அல்ல. It is not so. அந்த ராணுவத்தினுடைய இலக்கு இந்த தீர்க்கதரிசி. Only the target of that army was this prophet. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாகத்தான் சத்துரு எழும்புகிறதை எப்பொழுதுமே நாம் பூமியில பார்க்க We முடியும். can always see on the earth the enemy is always arising against the man of God or the child of God. அவன் இந்த உலகத்துல வேற எதையுமே அவன் சத்துரு எதிர்கொள்வதில்லை. The enemy will not overcome, will not want to have anybody in அவன் the world. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மாத்திரம்தான் அவன் கிரியை செய்து கொண்டே He இருக்கிறான். used to work against only the children of God. ஒரு பெரிய ராணுவம் அந்த வீட்டை சுற்றி கொண்டிருந்தது. There was a great army surrounded that house. அந்த வேலைக்காரன் அதை பார்த்த உடனே திடுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய்விட்டான். When the servant of God saw that, he was so terrified and went inside. உள்ளே போய் கத்தினான், ஐயோ என் ஆண்டவனே நாம் என்ன செய்ய போகிறோம்? When he went inside and shouted, alas my master, what shall we do? அவன் உள்ள போய் ஒரு பிரச்சனையை சொல்லவே இல்ல. He did not say any matter inside. உள்ள போய் இவன் கத்துனதுதான் மிச்சம். Only he went inside and shouted. அவன் பார்த்ததுக்கு உள்ள போய் பதறி கத்துறான். Because he seen that, he went inside and shouted. மேட்டரையே அவன் சொல்லவே இல்ல. He did not say any matter to him. ஐயோ என் ஆண்டவனே நாம் என்ன செய்வோம்? Alas my master, what shall we do? இதுதான் அவன் வெளியே போய் பார்த்துட்டு வந்து உள்ள வந்து சொன்ன வார்த்தை இவ்வளவுதான். This is the one when he went out and came and seen something and came out and said. ஆனா வெளியவே வராம உள்ள இருந்துட்டு தீர்க்கதரிசி வித்தியாசமா பேசுறான். But being inside, he did not come out. The prophet is talking in different view. அவன் இன்னும் வெளியவே வரல. He did not even come out. சூழ்நிலைகளை பார்க்கல. He did not see the situation. ராணுவத்தை பார்க்கல. He did not see the army. அங்க உள்ளதான குதிரைகளை பார்க்கல. He did not see the horses there. எவ்வளவு ரதம் வந்திருக்குன்னு அவன் பார்க்கல. He did not see how many chariots have come here. இவன் கத்துலயே அவன் உள்ள இருந்துட்டு சொல்றான், பயப்படாத. He was shouted, being inside, he said, don't fear not. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Those are with us are many, with them those are with them. எப்படி சூழ்நிலையை பார்க்காமலே விசுவாசத்தின் வார்த்தையை பேச முடிகிறது? How can he speak about the word of faith without seeing the situation? ஒரு மனிதன் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டு அவன் பதறான், இவன் பார்க்காமலே அமைதியா இருக்கிறான். A man went out and he was also shouting and outcrying, but he did not go out and see. But வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான். The scripture says one who believes cannot make haste. நீ சூழ்நிலைகளை கண்டு பதறிவிடக் கூடாது. Seeing the situation, you should not make haste. நீ எந்த சூழ்நிலைகளை கண்டு நீ பதற ஆரம்பித்தா பிசாசு அதை வைத்தே உன்னை மடக்க If you seeing any situation and terrified, you will not get any faith. இவன் வெளியே போய் பார்த்துட்டு வர்றான், ஆனா இவன் உள்ள இருந்துட்டே சொல்றான், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். He went out and see, but he being inside, he says those are with us are more. அவன் எப்படி பார்த்துட்டான்? How did he see? அவனுடைய ஆவியின் கண்கள் திறந்திருந்தது. His eyes of spiritual were open. அவன் ஆவிக்குரிய
man. அவனுக்கு பார்த்துதான் சூழ்நிலையை புரியணும் இல்ல, ஆவியிலேயே அவன் In அறியக்கூடியவன். his spirit itself we can perceive, not to see and understand. இன்றைக்கும் ஆவிக்குரியவர்கள் சபையில உண்டு. Even today there are more spiritual people in the congregation. மாம்சத்துக்குரியவர்களும் சபையில உண்டு. Those people, those are carnal also in the church. ஆவிக்குரியனுடைய அறிக்கை என்ன? What is the confession of the spiritual people? உலக பிரகாரமான மனுஷனுடைய அறிக்கை என்ன? What is the confession of the worldly people? தீர்க்கதரிசியினுடைய அறிக்கை என்ன? What is the confession of the prophet? அந்த வேலைக்காரனுடைய அறிக்கை என்ன? What is the confession of the servant? வேலைக்காரனுடைய அறிக்கை, ஐயோ என் ஆண்டவனே நான் என்ன செய்வேன்? The confession of the servant, Allah's my master, what shall I ஆனா do? தீர்க்கதரிசியினுடைய அறிக்கை என்ன? What was the confession of the அவர்களோடு prophet? இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Those are with us are more than they with them. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? What the New Testament says? உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is within us is great than that is in the world. சூழ்நிலைகளை பார்க்கிறவன் மனுஷன், சூழ்நிலைகளை ஜெயிப்பவன் விசுவாசி. A man won't go see the situation is a man, but overcomes he is a believer. சூழ்நிலைகளை பார்த்து பதறக்கூடியவன் விசுவாசி அல்ல. A man won't go the business is not a believer after seeing the situation and நாம terrified. கூட சூழ்நிலையை பார்த்த உடனே தடுமாறிறோம். We also seeing some situation and stumble. ஆனால் கர்த்தருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். But the works of the Lord are more marvel and அவருடைய wonderful. வழிகள் His ஆச்சரியமானவைகள். ways are wonderful. மனுஷனை தேடி வந்த வழிகள் வித்தியாசமானது. The ways which he seek the man are different. ஆச்சரியமான 4 வழிகளை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். You can see the wonderful 4 ways in the scripture. கண்மலையிலே பாம்பின் வழிகள், The ways of the serpent on the mountain. ஆகாயத்திலே கழுகினுடைய The வழிகள், ways of the eagle in the sky. நடுக்கடல்ல ஒரு கப்பலின் வழி, The way of the ship in the mid sea. ஒரு கன்னியை தேடி வந்த மனுஷனுடைய வழி. A man one who seek the virgin. கன்னியை தேடி வந்த மனுஷன் யாரு? Who is the man one who sought the இந்த virgin? ரோட்ல சுத்திட்டு இருக்கான் அவனா? He is the one who roaming in the road. அப்படி அல்ல. It is not so. சபையாகிய கன்னியை தேடி இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுத்த வழி வித்தியாசமான வழி. By seeking the church, the virgin Jesus Christ came and seeking, he gave the different way that is. சபை ஒரு கன்னிகையாக மாற்றப்படுகிறது. The church is changed as a virgin. கிறிஸ்து என்னும் புருஷனுக்காக கற்புள்ள கன்னிகையாக சபை நியமிக்கப்பட்டிருக்கிறது. The church is also adorned for Christ as a chaste இந்த virgin. கன்னிகை சபையை மீட்கும்படியாக பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக்கொடுத்த வழி ஆச்சரியமான வழிகள். Jesus Christ committed himself from being in the heaven for this church. There is a wonderful way. தீர்க்கதரிசியினுடைய பார்வை பார்க்கவே இல்ல, உள்ள இருந்துட்டே விசுவாசத்துல பேசுறான். The prophet he did not even see, he being inside he was talking. அவனுக்கு தரிசனம் ஏற்கனவே இருந்துச்சு. Already he got the vision in him. அவன் உள்ள உட்கார்ந்துட்டே சொல்லுவான், யாரோ நடந்து வர்றான், அவன் சத்தம் என் காதுல கேக்குது. Being inside you will say somebody is walking and coming, I can hear the நீ voice. தேவனுடைய மனுஷனானா நாளைக்கு உனக்கு நடக்க போறது கர்த்தர் உனக்கு சொல்லுவார். If you are a man of God, God will tell you what will happen you to நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் கேட்டிருக்காரு. The Lord say, will I hide anything what I am going to do to Abraham? ஒரு காரியம் வெளிப்பட்ட உடனே முழங்கால முடக்கு. If you get anything revealed, you kneel down on your knee. உன் கைகளை தேவனுக்கு நேராக You ஏறெடு. raise your hands and you Lord. நிச்சயமா அது ஜெயிக்கும். You certainly will get the victory. அதனால சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. So understand that truth. இவன் இந்த வேலைக்காரன் கத்துனா, ஆனா தீர்க்கதரிசி கத்தவே இல்ல. The servant of God shouted, but the prophet did not shout. நீ தேவனுடைய மனுஷனானால் உனக்கு ஒரு தரிசனம் இருக்கும், உன்னுடைய கண்கள் வித்தியாசமான பார்வையில If பார்க்கும். you are a man of God, you will be having a vision. Your eyes, the sight will be a different view. எத்தனை பேர் இப்படிப்பட்ட கண்களை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you are needed such kind of vision? யோபு கேக்குறான், ஆண்டவரே நீர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறீரா என்னைய அப்படின்னு கேட்டான். Job asked, Lord, have you seen as the man see? யோபு 10:10 அதிகாரம் 4 வசனத்துல Job 10:4. அவன் கேக்குறான், ஆண்டவரே மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? Lord, do you have the carnal eyes? மனுஷன் பார்க்கிற மாதிரி என்னைய பார்க்கிறீங்களா? As man see, can you see me? அவன் கேக்குறான் பாருங்க. He is asking, உமக்கு மாம்ச கண்கள் உண்டா? do you have the fleshy eye? ஆண்டவரை பார்த்து ஒரு மனுஷன் கேக்குறான், உமக்கு மாம்ச கண்கள் உண்டா ஆண்டவரே? Seeing God, he is asking, Lord, do you have the fleshy மனுஷன் eye? பார்க்கிற மாதிரி என்னைய பார்க்கிறீங்களா? Do you see like a man see? மனுஷனுடைய பார்வை என்ன? What is the sight of a man? தேவனுடைய பார்வை என்ன? What is the sight of God? ஆபகுக்கு 1 அதிகாரம் 13 வசனத்துல பார்க்கும் பொழுது Habakkuk 1:13. வேதம் என்ன சொல்லுகிறது? The scripture says, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். he is a pure eye, he should not see the evil thing. ஆண்டவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். God was given a name, he is a pure eye, he will not see any evil நாம thing. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனையோ ஒரு மனிதனையோ பார்க்கும் பொழுது அவனுடைய குறைகளோடு தான் அவனை பார்க்கிறோம். When we see a servant of God or a believer, with the blame of him, we see him. ஆனா அதே மனுஷனை தேவன் பார்க்கும் பொழுது பரிசுத்தவனா பார்க்கிறார். But in the same man, when God is seeing, he is seeing as a saint. எப்படி பார்க்க முடியும்? How can he see? கண்கள்ல உள்ள வித்தியாசம். The difference in the sight. யாக்கோபு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. You know about Jacob, everybody. என்ன சொல்லுவீங்க? What will you say? எல்லாரையும் கேட்டா சொல்லுவாங்க, அண்ணனை ஏமாத்திட்டான். If everybody asks me, he is cheating his மாமாவை elder. ஏமாத்திட்டான். He is cheating his father. அவங்க அப்பாவை He ஏமாத்திட்டான். is cheating his father. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம். எல்லாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட சர்றன்னு சொல்லும். Even the Sunday school children also automatically say. ஆனா இவனை பத்தி
ஆதியாகமத்துல இப்படித்தான் படிச்சுக்கிட்டே வரோம். Well, in the Genesis we are going on study about him. என்னாகமத்துல வரும் பொழுது When we come to Numbers, ஆண்டவர் யாக்கோபை எப்படி பார்க்கறாரு? how God looks நான் Jacob. யாக்கோபுல அக்கிரமத்தையே பார்க்கலன்றார். I never see any iniquity in Jacob. இவன் வரிசையா லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கான். இவன் இங்க பண்ணா இன்ன பண்ணான்னு பைரட்டா வாசிச்சிட்டு He இருக்கான். was also going on giving the listing and giving the biodata. இவர் அவனை பார்த்து சொல்றாரு, யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை, But the Lord says unto him, I never see any iniquity in Jacob. இஸ்ரவேலிலே நான் குற்றம் பிடிக்கிறதே. I never find fault with Israel. அப்ப நீ இதுவரைக்கும் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் என்ன செஞ்சிச்சு? ஜட்ஜ்மென்ட்ல அடிபட்டு போயிடுச்சு. All the blame, all the accusation, everything goes in the நீ அவனை judgment. குற்றவாளின்னு பாக்குற. கர்த்தர் அவனுடைய மன்னிப்பு, அவன் அழுது மன்னிப்பு கேட்டானே அத பாக்குறாரு. You are seeing as an accuser, but God is seeing he has confessed and he asked for forgiveness. That is உன் பார்வையில அவன் என்னைக்கோ செஞ்ச தப்பு தான் நின்னுகிட்டே இருக்கும். in your side, you will be getting the mistake which he done on the அந்த தவறுக்கு பிறகு அவன் கேட்டிருக்கான மன்னிப்பு, மனஸ்தாபம், துக்கம், வேதனை, அதுதான் யார் பார்வையில நிக்கும்? அவர் பார்வையில. Only in his side, God said, whatever the confession and forgiveness and the cry, everything will reach unto God. ஒருத்தன் நான் 10ஆம் தேதி இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தான் இந்த சொத்துன்னு போய் நின்னுட்டு இருந்தான். A man stand at the place on the 10th I have registered, this is my property. அடுத்தவன் வந்தான், நான் 13ஆம் தேதி நெஞ்சிருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். The next man came on the 13th I have also registered the நீ என்னைக்கோ எவனோ செஞ்ச தப்பையே நீ பேசி பேசி உன் வாழ்க்கையில நீ மாம்சக்கண்ணோடு வாழ்க்கையை முடிச்சு விடுகிறாய். You are also going to finish your life with a fleshy eye because of going on talking about others' mistake. அதுக்கு பிறகு அவன் மன்னிப்பு கேட்டிருக்கிறான். After that he has asked அவன் forgiveness. ஒப்புரவாய் இருக்கிறான். He also reconciled. அவன் தன்னை தாழ்த்தி இருக்கிறான். He has humbled. ஆண்டவருடைய பாதத்துல போய் He விழுந்திருக்கிறான். has fallen in the feet of the Lord. அதுக்காக கண்ணீர் விட்டு உபவாசம் போட்டு He has ஜெபிச்சிருக்கிறான். also taken fasting and prayed with கர்த்தர் அந்த லிஸ்ட பாக்கும்போது கர்த்தர் அவனுடைய அக்கிரமத்தை என்ன செய்யறது இல்ல காண்கிறது. So God is never seeing the iniquity of him. இன்னைக்கு நீ திரும்பி போறதுக்குள்ள உன் கண்ணுடைய பார்வை தன்மை மாறி இருக்க வேண்டும். Today before you go back the view of your eyesight should be changed. தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனுடைய கண்ணெல்லாம் இன்னைக்கு பிடுங்கப்பட்டா நல்லா இருக்கும். If the eyes of the servant of God, servant of the prophet blood means it would be இந்த better. கண்ணோட நீ வர்றது இப்படி வரும்போதே அவன் வர்றான் இப்படியே பார்த்துட்டே வந்து ஆமா இவன் முன்னால வந்துட்டான் இவன் பின்னால வந்துட்டான் இதுக்கா நீ சர்வீஸ்க்கு வர்ற? Are you coming to the service to see one who has come earlier before or later to see all? சிமியோன்ங்கற மனுஷனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? What the Bible says about a man called Simeon. அவன் ஆவியின் ஏவுதல்ல தேவனுடைய சமூகத்துல வந்திருந்தான். இன்னைக்கு இயேசுவை பார்ப்போம்னு வந்து உட்கார்ந்திருந்தான். With the urge of the spirit of God he came to the presence of God to see Jesus. நீங்களும் வரும் பொழுது இயேசுவை காண்போம்ங்கற அந்த நம்பிக்கையோடு வந்து உட்காரணும். With the hope when you are coming God to come with you to see Jesus here. கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடின வேலைக்காரன் The servant of God was shouting and went inside the house. எஜமான் சொன்ன உடனே அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டான். When the master said he was very quiet. எஜமான் என்ன சொன்னான் தெரியுமா அடுத்து? What the master said do you know? அவன் சொன்னான் ஐயோ என் ஆண்டவனேன்னா. He said alas my master. அவன் என்ன சொன்னான்? What did he say? நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Those are with us are more. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? If he says so how will it be? வெளிய ஒரு பெரிய ராணுவம் நிக்குது, இவன் வீட்டுக்குள்ள ஒரு குட்டி ரூம்ல உட்கார்ந்துட்டு நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொன்ன உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. He couldn't understand anything because there was a great army outside but being inside in a small house he saying those are with us more. இருக்கிறது எத்தனை பேரு? How many people were inside the house? இருக்கிறது எத்தனை பேரு? How many were inside? இவன் பார்த்தா என்னடா தீர்க்கதரிசி கூட ரொம்ப பேர் இருக்காங்க, இவன் நம்மள தான் மாட்டிட்டோம், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சான். Yes, so that rightly we are entangled he thought. இதான் கேயாசி ஓடி போயிருக்கான். Because of the only chaos he has ran out. அவன் இப்படி தான் யோசிச்சிருப்பான், கேயாசி இதனால தான் ஓடி இருக்கான். Because of this only chaos he might have run out. முதல்ல விஷயம் தெரியாம போயிருச்சே, என்ன பண்றதுன்னு உட்கார்ந்திருக்கான். அவன் சொல்றான் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். He couldn't understand anything what to do but he says those are with us are more. இத கேட்டு அவனுக்கு ஒண்ணும் விசுவாசமே வரல. He did not get any faith by hearing this. அவனுக்கு வெளிய பார்த்துட்டு வந்தது அப்படியே மைண்ட்ல கம்ப்யூட்டர்ல சிப்ல ஏத்துன மாதிரி இருக்கு. Whatever he saw outside everything was full of in his mind. அதே தரிசனத்துல தான் இருக்கான், ராணுவம் வந்தது. Because he was in the same mission the army came. உனக்கு பிசாசு செய்யறதும் மனுஷன் செய்யறதும் தான் உன் தரிசனத்துல இருக்கு. தேவன் செய்யற காரியத்தை தரிசனத்துல கொண்டு வரணும். Only you are having in your vision or in your mind only what the man do and the enemy or the devil do, what the God does you don't have in your mind. இது எப்படி கொண்டு வர்றது? How can we bring it? இதுக்காக அந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சான்? What the prophet did for that? உடனே தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் பண்ணான். Immediately the prophet did a prayer. கர்த்தாவே, Lord, இந்த வேலைக்காரனுடைய கண்ணை என்ன செய்யும்? திறந்து விடு. open the eyes of the servant. அது என்ன முதல்ல ரெண்டு கண்ணை தான பார்த்துட்டு வந்தான் அவன் போய். Already he has seen with the two eyes earlier now. ஏற்கனவே நல்ல சைட் அவனுக்கு இருக்கு. Already he got a very good sight. அந்த சைட்ல தான் போய் எதை பார்த்துட்டு வந்திருக்கான்? With the sight only he went out and saw the army. ராணுவத்தை, ரதங்களை, குதிரைகளை அந்த கண்ணுல தான் பார்த்துட்டு வந்தான். With their eyes only he has seen the army and the இங்க chariots. உள்ள வந்த உடனே இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறக்கணும். When he came inside now he is praying, Lord open his eyes. அந்த ஜெபத்துடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that prayer? சொல்லுங்க. Tell. ஆண்டவரே இவன் யாரா இருக்கான்? குருடனா இருக்கான், இவன் கண்ணை என்ன செய்யுங்க? திறங்க. Lord he is a blind man, open his eyes.
இங்கே ரொம்ப குருடர்கள் இருக்கிறீர்கள். Here also there are so many blind people. அவங்களுக்கு இந்த தேவன் செய்யறத தரிசிக்க முடியாது. They cannot see in their vision what God does. இவங்களுக்கு அந்த கிளைமேட்டும் அந்த சூழ்நிலையும் இந்த தன்மைகள் தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. Only they are going on seeing the climate and situation and nature of that. அடுத்த தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. They cannot see what God is going to do next. அதனால தான் எலிசா ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இவன் கண்களை என்ன செய்யும். So that Elisha prayed, Lord, please open his eyes. நீங்க என்ன ஜெபம் பண்ணிருப்பீங்க? What kind of prayer you would open? உங்ககிட்ட உங்க பிள்ளைகளோ உங்க மனைவியோ உங்க புருஷனோ உங்க சபையிலே யாரோ ஐயோ இவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you say if anybody of your husband or wife or children or any relative come and say this is like this problem? நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், அந்த ராணுவத்தை கர்த்தர் துரத்த வேண்டும் அப்படிம்பீங்க. Let us pray, well God has to chase away the army. அப்படிதானே? Said it? அது வந்த வழியா திரும்பி போகணும். It has to go back the way. இல்ல எல்லாரும் செத்து போயிரணும்பீங்க. Or else they all have to die. எல்லாம் ஜெபம்லாம் எவனையா சாவடிக்கணும் தான். All the prayer we have to kill somebody. ஆனா அவங்க அப்படி ஜெபிக்கவே இல்ல. But he did not pray like that. யாராவது என்னைக்காவது இப்படிப்பட்ட பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லும்போது, ஆண்டவரே இந்த நபருடைய வீட்டுக்காரருடைய கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே யாராவது ஜெபிச்சீங்கன்னு கை வைத்துங்க பாருங்க. Did anybody pray like that? If anybody come and say the problem, Lord open his eyes. யார் அப்படி ஜெபம் பண்றாங்க? Nobody could pray like that. இல்லங்க அவ்வளவுதான், நானும் ஜெபிச்சு பார்த்தேன் நீங்களும் ஜெபிச்சு பாத்தீங்க ஒண்ணும் நடக்கல இப்படி சொல்லி அவனை இன்னும் குழிக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. You will also put him in the pit. Now I also prayed, you also prayed, nothing happened. எத்தனை பேர் விசுவாசத்தை பேசுறீங்க? How many of us speaking in your faith? பாஸ்டர் பால் இந்த சபையை தொடங்கும் பொழுது, when he was starting this church, சபையை தொடங்குறதுனால வேற ஒரு சர்ச்சில் அவர் உபதேசியரா இருந்தார். He was a preacher in another church before he founded this. ஒரு 3 நாள் மீட்டிங் ஒரு இடத்துல நடந்துச்சு. There was a 3 days meeting in one place. ஆஸ்திரேலியன் மிஷனரி நடத்துனாங்க. The Australian missionaries conducted the meeting. இவர் அந்த மீட்டிங்ல போனாரு. He went to that meeting. முதல் நாள் இவருக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. First day he got the anointing. மூணாவது நாள் அவங்க ஒரு தீர்க்கதரிசனம் அடிக்குறாங்க. On the third day they were also gave the prophecy. கர்த்தர் இந்த கூட்டத்துல ஒரு ஆளை விசுவாச ஊழியத்துக்கு என்று வேறு பிரிக்கிறார். God is separating a person from this for the ministry of faith. அந்த தனி மனிதன் மூலமா இந்த ஒரு சபை உருவாக்கப்படும். From that individual when there is a church is going to form. அது விசுவாசத்துல செயல்படும். It will also work under faith. அது முழு உலகத்திலும் பரவும். It will spread all over the world. வருஷ தீர்க்கதரிசனம் அடிச்சிட்டு இருக்காங்க. Line by line they are going on prophesying. இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறவங்கள நாங்க மீட்டிங் முடிய போறதுனால பார்க்கலாம்னு யோசிக்கிறோம். We want to see because the meeting is going to over, one who is going to give themselves for the ministry. அதுல ஒரு உற்சாகமான ஒரு 4-5 பேர் போய் ஏறி நின்னுட்டாங்க. Very interested people they also went up there. அந்த சபை மகிமையா மாறும் வருகையில போகும்னு வரிசையா சொல்லிட்டாங்க எல்லா They also said that church will be a glorious and it will go in the coming. அந்த 4-5 பேர்ல இவரும் போய் நின்னுட்டார். He also one of the among the four. ஆவியானவர் இவரை இழுத்து கொண்டு போய் விட்டார். The spirit of God took him there. அவங்க ஒவ்வொருத்தரே கேக்குறாங்க, இன்டர்வியூ பண்ண மாதிரி ஸ்டேஜ்ல இன்டர்வியூ பண்றாங்க. Each and everybody were interviewed. விசுவாச ஊழியம் செய்ய முடியுமா? Can you do this by life of faith? வேலை செய்யாம ஊழியம் செய்ய முடியுமா? Can you do the ministry without working? யார்ட்டையும் கையேந்தாம ஊழியம் செய்வியா? Without asking anybody, can you do the ministry? ஏன்னா அவங்களுக்கு அந்த தரிசனத்துக்குரிய ஆளை தேடுறாங்க. They are seeking the person regarding their vision. வந்த 4-5 பேர் அடிபட்டாச்சு. The four people were also இவர் எல்லாத்துக்கும் தலையாட்டி நிக்கிறார். He was also shaking the head for everything. உடனே அவங்க ஜெபிச்சிட்டாங்க, கூட்டம் முடிஞ்சது, அவங்க எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. They prayed well and the meeting was over and they went. இவருக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கு. Already he got some children. வீட்ல மனைவி இருக்கு. There is a wife at home. என்ன பண்றது? எல்லாத்துக்கும் ஆமென் போட்டு இங்க வந்தாச்சு, வர்ற வழியெல்லாம் மனசு குழம்புது. For everything he said amen and on the way he was confused. குழப்பத்திலே வீடு வந்து சேர்ந்தார். With the confusion he came home. இவர் உற்சாகமா போனாரு, டல்லா வந்திருக்காருன்னு அந்த அம்மா பார்த்தாங்க. That mother also saw he went interestingly but dull he came back. அப்ப அவர் எல்லா மேட்டரையும் சொன்னார். He said every matter. எல்லாம் ஒப்பு கொடுத்ததெல்லாம் சொன்னார். He said whatever he committed and surrendered. அப்ப அந்த அம்மா அந்த சிஸ்டர் சொன்னாங்களா, எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டீங்களா, திருப்பியே இப்ப ஃபீல் பண்றீங்க? Why are you feeling you have committed everything no? அது பத்தி பிரச்சனை இல்ல, வேலையே செய்யாம விசுவாசத்துல என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும்னாங்க. என்ன பண்றது? There is no problem without working, without getting any without working we have to do the ministry. How it is? நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுங்க. All sisters you say what you would have told. அவர் வேணா போட்டும், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, ஓடி போய் சொல்லுங்க. Let him go, there is no matter relation. ஏற்கனவே வைத்தம் சுத்திட்டு இருந்தாரு, இப்ப மொத்தமா சுத்த போயிட்டாரா, கிளம்பிடுவாங்க. Now he is halfly was going around, now totally want to go. They will deny. எத்தனை பேர் சொல்லுவீங்க? How many of you will say? என்ன சொல்லுவீங்க? What will you say? அந்த சிஸ்டர் சொன்னாங்களா? The sister said, எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? why are you thinking? ஊழியம் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஆண்டவர் கூப்பிட்டாரு, செஞ்சிடுவோம். ஒண்ணுமே நமக்கு கிடைக்கலன்னா பைப்ல வர்ற தண்ணியை என்ன செஞ்சுக்கலாம், குடிச்சிட்டு பிள்ளைகளை வளர்த்துட்டு ஊழியம் செய்யலாம். You have committed, you are also surrendered. Let us do the ministry. If we don't get anything, let us bring the water from the tap and எந்த சிஸ்டர் சொல்லுவீங்க? Which sister can say like this?
ஊழியத்துக்கு போற ஆளுங்களையே பிடிச்சு இழுத்து பிடிச்சு கயிறு போட்டு வடம் பிடிச்சு கட்டி வச்சிருக்கான். இந்த மாசம் போயிருவாளோ, அடுத்த மாசம் போயிருவாளோ, தோத்திரம் ஜெபிச்சிட்டு இருக்கான். Those who want to go to the ministry itself, they are also draw them and catching them. இழுத்து பிடிச்சிட்டு இருக்கான். போயிடவே கூடாது, ஓடிடக்கூடாது. They are also pulling and catching that they should not இந்த go. பாஸ்டர் வாரம் வித்தியாசமா பிரசங்கம் பண்றாரு, எங்க கொண்டு போய் விட்டுருவாரோ. Pastor said every week speaking differently where he will take. மெட்ராஸ்ல இப்படி ஒரு 4-5 பிள்ளைங்க எழுதி கொடுத்துருச்சு. In Madras 4 or 5 children they have given for the அந்த சிஸ்டர் வந்தாங்க, எல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. The one sister came because of you everything. நான் சொன்ன உன் பிள்ளையை நான் கூப்பிடவே இல்லையே ஊழியத்துக்கு. I never call your child. நீங்க வாரம் இதே மாதிரி பிரசங்கம் பண்ணா திருப்பி எல்லாரும் தான் போயிட்டே இருப்பாங்க. Every week we are going on preaching like this, everybody will go, no? சிவகாசில இருந்து போவாங்க. In Sivagasi also from Sivagasi they will go. அதாவது சியோனில் பிறந்தவர்கள் எங்க வந்துதான் ஆகணும்? சியோனுக்கு வந்துதான். Those are born in Zion, they have to come to Zion. அந்த சிஸ்டர் சொன்னாங்களா, கார்ப்பரேஷன் தண்ணியை குடிச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம்? சபையை கர்த்தருக்காக செயல்படுத்தலாம். Let us that sister said, let us bring the water from the corporation and work for the Lord. நீ அப்படி சொல்றியா? சரி ஒப்பு கொடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. If you say so, let us also commit for the ministry and they did. இன்னைக்கு பாருங்க முழு உலகத்துல இதனுடைய கிளைகள் எப்படி இருக்கு, வளர்ந்திருக்கு. See the branches in the all over the world and it is development. நம்முடைய கண்கள் திறக்கணும். Our eyes should be open. இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவன் கண்களை திறக்கணும்னு வேலைக்காரங்க நின்னுட்டு இருக்கான். என்ன கண்ணை மூடி பார்த்தா என்ன கண் திறந்தானே இருக்கு. The prophet was praying, Lord open the eyes of the servant, but he was closing and seeing my eyes is open. இவன் ஜெபிச்ச உடனே when he is prayed, இவன் வெளியே வந்து பார்த்தான். he went out and see. வெளியே வந்து பார்த்தா இந்த வீட்டை சுத்தி அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களும் நிரம்பி இருப்பதை பார்த்தான். Around his house there was fiery chariots and army. அதே வேலைக்காரன் தான் 2 நிமிஷத்துக்கு முன்னால ஐயோ என் ஆண்டவனே கத்தனவன், அதே வேலைக்காரனுடைய கண்களை திறந்த உடனே இப்போ இவனுக்கு முன்னால என்ன தெரிஞ்சது? அக்னி குதிரைகளும் ரதங்களும் தென்பட்டது. The same servant of God before 3 minutes he went out and shouted about the army and the sources and everything. வரும்போது உன்னுடைய பார்வை வேறு, நீ திரும்பி போகும்போது உன்னுடைய பார்வை வேறு. When you are coming your sight is different, when you go back your sight is different. இதுவரைக்கும் நீ பார்த்த சூழ்நிலைகள் வேறு, இனிமேல் நீ பார்க்க போகிற சம்பவங்கள் வேறு. So far your view is different, hereafter you are going to see is also different. கர்த்தர் உன்னுடைய கண்களை திறந்து தான் இந்த கூட்டத்தை விட்டு உன்னை அனுப்புவார். Lord will open your eyes and send from this. அந்த நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். Those are in the raise your hand. கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு இந்த கூட்டத்துல ஒரு சிலருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து மகிமையான காரியங்களை அவர்களை காண்பிக்க போகிறார். Certainly God is going to open the spiritual eyes of somebody and to show the glorious things of somebody. இது எழுப்புதலுக்காக சொல்றது இல்ல, நடக்க போற திஷ்டாந்தமாய் சொல்றோம். This is not for revival, what is going to happen we are saying it. என்னுடைய கண்களும் உங்களுடைய கண்களும் திறக்கப்பட்டால் நாம் நல்ல ஒரு விசுவாசத்துல முன்னேறி செல்வோம். If I and your eyes are open, we will also go forward in the faithful life. கண் திறக்கப்பட்டவன் தெளிவா பேசுவான். When the man who open the eyes will speak clearly. உனக்கு அந்த கண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு சூழ்நிலை தெரியாது, கர்த்தர் மட்டும் தான் தெரிஞ்சிட்டே இருக்கும். If you are having the eye, you will not see the situation, you see only the Lord. உனக்கு மத்தது ஒண்ணுமே தெரியாது. You will not see anybody. நான் சும்மா ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்றேன். I'll say you like a small story. ஸ்டோரினா இந்த இதிகாசம் மாதிரி உள்ள கதை தான். Like the epics. துரோணாச்சாரியர்ட்ட துரியோதனனும் இன்னொருத்தனும் வில்லு படிச்சான். துரோணாச்சாரியான்னு ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவான். ரைட். Duryodhana learned archery. ரெண்டு பேரு வில்லுவித்தை கத்துக்கிட்டு இருந்தாங்க. They were learning the archery. ஒரு மரத்துல ஒரு பொய்யான ஒரு கிளியை நிப்பாட்டி அடின்னு சொன்னாங்க. A false parrot was hung down a tree and they got to shot it. அவன் கேட்டானா மரம் தெரியுதான்? Do you know the tree? Can you see the tree? தெரியுதுன்னா. I see, he said yes. அதுல கிளி தெரியுதான்? Can you see the parrot? தெரியுது. Yes. அவன் சொன்னானா என்ன இந்த ஆளு சும்மா மரம் தெரியுதா? இல்ல மரம் எல்லாம் தெரியுதானே செய்யுது, இலக்கை சொல்லுங்கள். நான் you see the aim, you are seeing the tree everything. அந்த கிளியோட கண்ணுல அடிடானா. கிளியோட கண்ணுல அடின்னு சொன்னான். At the eye of the parrot. இவன் அடிச்சான், அடிக்க முடியல. He couldn't shoot it. ஃபெயில். He was failed. அடுத்தவனை கூப்பிட்டான். The next man was called. உனக்கு மரம் தெரிகிறதா? ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே என்ன தெரிஞ்சிருச்சு, இலக்கு எதுன்னு தெரிஞ்சிருச்சு. Already he knew the aim. மரம் தெரிகிறதா? Can you see the tree? தெரியவில்லை. No. என்னடா இவன் குருடாயிட்டான் நான் எல்லாரும். He thought whether he is a blind man. கிளி தெரியுதான்னு கேட்டான். Can you see the parrot? தெரியவில்லை. No, he said. அப்ப என்னதான் தெரியும்? What can you see? அந்த கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியும். Only I can see the eye. அவன் வியூ மாறி போயிடுச்சு. His view was different. ஒரே அடியில அந்த கண்ணு பிச்சிட்டு போயிடுச்சு. With one shoot he also shot that. நீங்க எந்த கண்ணுல இப்ப வீட்டுக்கு திரும்பி போறீங்க? With what kind of eyesight you are going back? மாம்ச கண்ணுல திரும்பி போறீங்களா, ஆவியின் கண்ணுல திரும்பி போறீங்களா? With the eye of the flesh or with the eye of the spirit? வரும்போது எந்த சூழ்நிலை எந்த பிசாசுக்கெல்லாம் பயந்து வந்தீங்களோ இப்ப திருப்பி போகும்போது அதெல்லாம் கீழே விழ போகுதுங்கிற விசுவாசத்தோட நீங்க என்ன செஞ்சணும்? பாத்துட்டே போணும். Whatever devil, whatever problem you have feared and come, when you go back everything should fall down. எந்த கதவெல்லாம் மூடிருச்சோ நீ திரும்பி போகும்போது அவ்வளவு கதவை நெஞ்சிருக்கணும். திறந்துருச்சு, அவ்வளவுதான். All the eyes, whatever the closed, when you go back everything should be open. நேத்து காலையில கேட்டீங்களே திறந்த வாசல்,
திறந்த வாசல். The open gate. உன்னுடைய கண்ணு தான் இன்னைக்கு கிளியரா போகுது. Your eyes should be going to clear today. நீ முடிஞ்சு போறதுக்குள்ள கர்த்தர் உன் கண்ணை உன் சரீரத்தை தொடுவார். Before the end of the meeting God will touch your body. அனனியா பவுலுடைய தலையில கை வச்சது போல ஆவியானவர் நீ திரும்பி போறதுக்குள்ள உன் தலையில கை வைப்பார். When Ananias kept the hand of the Saul, God will keep his hand on your head. அனனியா பவுலுடைய தலையில கை வச்ச உடனே என்ன நடந்துச்சு? What happened when Ananias kept the hand on his மீன் செதில் போன்ற ஒரு லென்ஸ் செஞ்சது கீழே விழுந்துருச்சு. There was a scale like the fish scale like things were fallen down. அப்படிதானே? மீன் செதில் போன்றது ஒன்று கீழே விழுந்தது. Like the fish scale of the fish scale. அதோட பரிசுத்தவான்களை பத்தி இருக்கிறதான கோபம் வைராக்கியம் தவறான எண்ணங்கள் எல்லாம் போய் இவனே பரிசுத்தவனாய் மாறி விட்டான். He became a saint because all the wrong idea and the anger everything gone out. இன்னைக்கு கர்த்தர் உன் கண்ணை கிளியர் பண்ணி தான் உன்னை அனுப்புவார். Today God is going to make clear your eye and send. ஆண்டவர் உன்னை தொடுவாரு. உன் கண்ணுடைய பார்வை உன்னுடைய ஆவியின் சிந்தை எல்லாம் மாறி தெளிவான ஒரு விடுதலையின் தரிசனத்தோடு நீ திரும்பி போக வேண்டும். God will touch your eye. Will also become a clear eye and go back. அவன் கண்களை கர்த்தர் திறந்தார். God has opened the eyes of that man. அந்த வேலைக்காரன் ஆச்சரியப்பட்டு போனான். That servant wondered. இப்ப சத்துருவுடைய சேனை அவனுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. Now he saw the army of the enemy become nothing. 1000 பேர் எதிரி சத்துரு நின்னானா இப்ப லட்சக்கணக்கான அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் இறக்கி காண்பித்தார். Even though the thousands of enemies army was standing, now lakhs of horses and chariots are standing around. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. உங்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. Each and everybody you are having the protection of God. நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் அவனை பாதுகாப்புல தான் வைத்திருப்பார். Wherever you may be, God will protect you. உனக்கு தெரியாது அது. You do not know that. உன் கண்களுக்கு அது புரியாது. You cannot see with your eyes. அது உனக்கு தென்படவே தென்படாது. It will not be appear in your eyes. ஆனா உன்னை சுற்றி நான் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று I will be around you with a wall of fire. ஆனபடியால தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி எப்பொழுதும் கர்த்தருடைய காவல் இருந்து கொண்டே இருக்கும். So there will be a protection around the children of God always. இதையும் தாண்டி ஒருத்தன் அடிபடுறான்னு சொன்னா அந்த பாதுகாப்பை விட்டு அவன் வெளியே வந்துட்டான்னு அர்த்தம். Beyond that your man is also attacked, he came out of the protection, that's the meaning. ஒன்று ஆவியின் கண்கள் திறப்பது. One is the eyes of understanding, other மற்றொன்று spiritual open. மாம்ச கண்கள் திறப்பது. The next the eyes of the flesh eye open. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. ஒன்று ஆவியின் கண்கள் திறப்பது. One is opening of the spiritual eye. மற்றொன்று மாம்ச கண்கள் திறப்பது. Another thing opening of the carnal eye. அநேக ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களுடைய மாம்ச கண்கள் திறந்தபடினால்தான் ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க, இன்னைக்கு பின்மாறி போயிட்டாங்க. Many of the children of God, the spiritual eyes are closed and the eyes of the flesh is open. They have gone out of the ministry. புரியுதா உங்களுக்கு? You understand? அநேக ஆவிக்குரியவர்களாய் சபையில இருந்த ஊழியர்களும் விசுவாசிகளும் பின்மாறி விழுந்து போனதுக்கு காரணம் அவங்களுடைய ஆவிக்குரிய கண் குருடாக்கப்பட்டு மாம்ச கண்கள் திறந்துருச்சு. Because many of the servants of God and the believer, they were fallen and went backsliding. Their eyes of understanding were darkened and their eyes of flesh were open. இதுக்கு என்ன அடையாளம்? What is the sign of this? ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we see in Genesis, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 3rd chapter verses 5 and 7. தேவனை பார்த்துக்கொண்டே தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் இருந்து கொண்டே இருந்தான். A man one who was seeing God and he was also created by the image. தினமும் தேவனை அவன் தரிசித்தான். Every day he saw the Lord. தினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். Every day he heard the voice of God. மகிமை அவனை மூடி இருந்தது. The glory of God was தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து போய் கொண்டே இருந்தான். going on obeying the commandment of God. ஆனா இப்போ என்ன நடந்தது? Now what happened now? அவன் அந்த கனியை புசித்தான். He ate that fruit. வசனம் என்ன சொல்லுது? What the word of God says? அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. His eyes were open. இது என்ன கண்ணு? What kind of eye is this? ஆவியின் கண்ணா மாம்ச கண்ணா? Whether eye of the spirit or eye of the தேவனை carnal? பார்க்கிற ஆவியின் கண் குருடாக்கப்பட்டு தேவனை பார்க்க முடியலன்னு சொல்லி ஓடி ஒளிந்து இவன் மாம்ச கண்ணால தன்னை பார்த்து நிர்வாணி என்று உணர்ந்து வெளியே ஓடினான். His spiritual eye was closed. He couldn't see God. He also felt himself he was naked because the eyes of flesh were open. பிரபலமான தேவனுடைய ஊழியர்களும் நல்ல விசுவாசிகளும் இன்னைக்கு பின்மாறி போனதுக்கு காரணம் அவங்களுடைய ஆவியின் கண்கள் குருடாக்கப்பட்டு மாம்ச கண்கள் திறந்து விட்டது. Because of the famous servant of God and the believers when they backsliding and fallen because their spiritual eyes were closed and the eyes of the flesh were open. எப்ப மாம்ச கண் திறக்கப்படுதோ அப்பொழுது இந்த உலகம் உனக்கு ஏதேனாய் தென்படும். When the eyes of the flesh is open, immediately the world will look unto you, Garden of Eden. எப்பொழுது ஆவியின் கண் திறக்கப்படுதோ அப்பொழுது இந்த உலகம் உனக்கு குப்பையாய் தென்படும். When the spiritual eye is open, the world will be a garbage unto you. புரியுதா உங்களுக்கு? Do you understand? ஆவியின் கண் எப்ப திறக்குதோ இந்த உலகம் உனக்கு குப்பையா தென்பட்டுக்கிட்டே இருக்கும். When the spirit eyes of spirit open unto you, the world will be looking as a garbage to you. எப்ப மாம்ச கண் உனக்கு திறக்குதோ அப்ப இந்த உலகம் உனக்கு ஏதேன் போல தென்படும். At the time when the eyes of the flesh is open, the world will look unto you, Garden of Eden. ஆபிரகாம் என்கிற விசுவாசத்தை விட்டு லோத்து விலகின பொழுது அவனுக்கு இந்த உலகம் ஒரு சோதோம் அவனுக்கு ஏதேனை போல தென்பட்டது. When Lot came out of Abraham called faith, the world, the Sodom looked like a Garden of Eden to him. லோத்தை விட்டு பிரிந்து
பிரிந்த பின்பு ஆபிரகாமுக்கு கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் தென்பட்டது. After separated from Lot, the Canaan was looked as a land of land flowing with milk and honey. இன்றைக்கு எந்த கண் உனக்கு இருக்கிறது? Today, what kind of eyes do யோபு you have? கேக்குறான், ஆண்டவரே உமக்கு மாம்ச கண்கள் உண்டா? Job, Lord, do you have the carnal eye? அவருக்கு இங்க மாம்ச கண் இருக்கு. What kind of fleshy eye God is having? அவருக்கு மாம்ச கண்ணே கிடையாது. He doesn't have any fleshy நீ ஒரு eye. பாவத்தை பார்த்து ரசிச்சிட்டு போயிட்டே இருக்கிற, அவர் பாவத்தை பார்த்த உடனே கண்ணை மூடிட்டு விலகி போயிடுவார். You are seeing a sin and enjoying and going. When he sees a sin, he is closing his eyes and தீமையை going. பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். Very pure and he cannot see any evil thing. அப்படினால நம்முடைய கண்கள் வித்தியாசமான தன்மையில் இருக்கும் பொழுது நாம் தெய்வீகத்தை புரிந்து கொள்ள முடியாது. So we cannot understand when our eyes are in a different view, we cannot understand the divinity. அதே போல Same way, கலக்கத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய கண் குருடாக்கப்பட்டது போல when மாறிடும். we are in the trouble, our eyes are like blinded. நேற்று ஒரு பிள்ளையோட போனு, Yesterday I got a phone call from a girl. அவளுக்கு செமஸ்டர் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. Tomorrow the semester is going to start for her. அவளுக்கு புக்க படிச்சாலே ஒண்ணுமே புரியல, கண்ணே அப்படியே மங்கி அப்படியே மூடுது. His eyes were like dim and closing. If you study the book, she can't understand anything. அவ போய் ஒரு டாக்டரை பார்த்திருக்கிறா. She went and met a doctor. டாக்டர் சொல்லிருக்காரு, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்னன்னு புரியல, அதனால இந்த செமஸ்டர் எழுத வேண்டாம். And the doctor said it's somewhat different. I couldn't understand anything. Don't write that ஏன்னா இத semester. பார்த்து அவ கண்ணு மொத்தமா பாதிக்கப்பட கூடாது. Totally, because by going on seeing the book, the eye should not be spoiled. நான் சொன்னேன், அப்படி இல்ல, ஜெபிக்கிறேன், அவளை கட்டாயம் என்ன செய்ய சொல்லு, எக்ஸாம் எழுத சொல்லு. I said I'll pray, ask her to write the exam. அவளுடைய கண்ணை அந்த வல்லமை இருட்டு அடிக்கிறது. That power also make her eyes dark. இதத்தான் குருட்டாட்டம்னு சொல்லுகிறார். This says the blindness. பிறகு தெளிவாயிடும். After that it will be clear. அந்த பரீட்சை எழுத விடாம இந்த ஆவி என்ன செய்யுது, தடுக்குது. The spirit also hindering not to write the exam. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய ராணுவம் வந்துச்சே, எலிசா ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு குருட்டாட்டம் முடிச்சிருச்சு. When against the children of God, when a great army came, when Elisha prayed, they got the blindness. நீங்க தேடி வந்த இடம் இது இல்ல அப்படினு சொல்லிட்டு அவனை எந்த ஊர்லயே கொண்டு விட்டு வந்தான். Because this is not the place you are searching, they were taken to another place. இன்றைக்கு உன்னுடைய கண்கள் எந்த தன்மையில இருக்கிற? Today, what kind of nature are your eyes? உன்னுடைய மாம்ச கண்கள் இன்னைக்கு மாறி ஆவியின் கண்களா இருந்தாதான் உன்னுடைய கலக்கத்திலே நீ தெளிவா நிக்க முடியும். In your confusion also you can be clear if your eyes of flesh should be changed and become the spiritual eye you get. எந்த ஒரு சூழ்நிலையும் கலக்கத்தோடு எதிர்கொள்ளாதீங்க, தெளிந்த புத்தியோடு நீங்க எதிர்கொள்ளுங்க. Whatever situation you face it with clear idea or not with any confusion. இயேசுவை தேடி அந்த சரீரத்தை பார்க்கிறதுக்காக ரெண்டு பெண்கள் கல்லறைக்கு ஓடி வந்தார். Two women came to the tomb to see the body of Jesus. அங்க கல்லறையில அவரை காணோம். He was missing in that tomb. வெளிய பார்த்தா ஒரு தோட்டக்காரன் நின்னுட்டு இருக்காரு. Outside there was a gardener standing. அவர் நின்னது யாரு? Who was he? நின்னது யாரு? Who was standing there? இயேசுதான் நின்னாரு. Only Jesus was standing there. இவங்களுடைய மனக்குழப்பத்துல அவர் எப்படி தென்பட்டாரு? சரி, ஒரு பெண்ணுக்கு தான் இப்படி தென்பட்டாரு, இன்னொரு பெண்ணுக்கு with the confusion of their mind, they too looked like. கலக்கங்களும் குழப்பங்களும் உனக்குள்ள இருந்தா உனக்கு ஆவியின் கண்கள் செயல்பட முடியாது. If you are having the terror and confusion, you will not see with the spiritual eye. நேரா ரெண்டு பேரும் போய் தோட்டக்காரன் சொல்லிட்டு, ஐயா இங்க ஒருத்தர் வச்சிருந்தோமே, நீங்க எடுத்திருந்தா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க போய் பாக்குறோம். With the confusion they also when the man asked, sir, have you seen him? 3 வருஷம் அவர் கூடயே சுத்தி இருக்காங்க. For 3.5 years they roamed with him. ஆனா இப்போ அவர் எப்படி தென்படுறாரு? Now how he is appearing and him and them. ஒருவேளை அவர் தன்னை Dress எல்லாம் மாத்திட்டாரா? Sometimes he might have changed his dress or not. எப்படி புல்லுகள் எல்லாம் கையில எடுத்து வச்சிட்டாரா? Whether he has taken all the grass everything. தோட்டக்காரன் எப்படி தெரிஞ்சது? How can they understand? உனக்குள்ள குழப்பங்களும் கலக்கங்களும் இருக்கும் வரை உன்னுடைய தரிசனம் தெளிவாகாது. Till you are having the confusion and terror, your vision will not be a clear one. கடைசில அவர் சொன்னார், மரியாளே. Finally he called Mary. அந்த சத்தம் கேட்ட உடனே தான் உங்களுக்கு என்ன வந்துச்சு? After she heard the voice only she understood. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல எம்மா ஊருக்கு சீஷர்கள் போய் கொண்டிருந்தார்கள். In Luke 24th chapter, the disciples were going to the city Emmaus. இயேசு அவங்க கூடயே வரார். Jesus was going on walking with him. பேசுகிறார். He was talking with them. அவங்களுக்கு உணர்த்துகிறார். He was also telling them something. வேத வசனங்களை விளக்கி He was சொல்றார். also telling the word of God. ஆண்டவர் பேசிட்டே வராரு. The Lord was going on talking with them. இவங்க அவர்ட்ட சொல்றாங்க, நீ என்ன வெளியூர்காரனான்னு கேக்குறாங்க. Are you a stranger? They were asking. அப்படிதானே கேட்டாங்க. Did they ask? இஸ்ரவேல்ல நடந்தது உனக்கு ஒண்ணுமே தெரியாத, நீ என்ன எந்த ஊர்காரன்? Don't you know what thing happened in Israel? 3 வருஷம் நான் இவருக்காக ஊழியம் செய்வேன், எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்னு சொன்ன பார்ட்டிகள்லாம் இப்ப இவரையே தெரியாம இவரு கூட சுத்திட்டே வரான். All the parties they were asked to minister with them for 3.5 years. They roamed with them. Everybody ran me. We will not. And they said they were. வீட்டுக்கு போன பின்பு After they went home, அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். he took the bread and blessed. அந்த ஸ்டைல் தான் இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாச்சு. That style only made them clear somehow. யாரு இந்த ஸ்டைல் செய்வா? யார் இந்த ஸ்டைல் செய்யறது? Who will do this style?
இந்த ஸ்டைல்ல அப்பத்தை பிக்கிறது யாரு? Who will break the bread in this அப்பதான் way? இவனுக்கு புரிஞ்சுது, ஆகா இது இயேசுன்னு. அதுக்குள்ள அவர் நின்றாரு. Then only they perceived this is Jesus. லூக்கா 24:31 அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் என்று அறிந்தார்கள். Luke 24:31 their eyes were open, they knew him that was Jesus. நீ பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறாருங்கிறது பைபிள் சொல்லுது. If you go under the hell and lie down, he is there. நீ எங்க இருந்தாலும் அவர் உன் கூட இருப்பார். Wherever you, he will be with you. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He will not forsake you. எந்த இடத்துலயும் ஆண்டவர் இருப்பார். Wherever you, God will be. நீ எந்த இடத்துல போய் உன்னை ஒளிச்சுக்கிட்டாலும் அங்கே ஆண்டவர் இருப்பார். Wherever you go and hide yourself, God will be there. மீன் வயித்துல போயிட்டு ஒருத்தன் ஜெபம் பண்ணானே, After when inside the whale's stomach, one man prayed. அங்கே அவன் ஜெபத்தை கேட்டு நின்றார், வெளியே கொண்டு வந்தார். Even though God heard the prayer and brought him out. யோசித்து பாருங்க. You think about it. உங்களுடைய கண்களை கர்த்தர் இன்னைக்கு திறக்க வேண்டும். Today God has to open the eyes இந்த of கண்ணை you. திறக்காத வரைக்கும் நீ அழுதுகிட்டே தான் இருப்ப. So far the God is not open, you will be going on crying. மந்த இருதயம் உள்ளவனா தான் நீ இருந்துட்டு You will இருப்ப. be having that dull உன் heart. இருதயம் கலங்கி போயிட்டு தான் இருக்கும். Your heart will be தேவன் ஆயத்தமாக்கி வைத்ததை உன்னால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, you உணரவும் cannot முடியாது. hear what God has prepared for you and cannot see. ஆதியாகமம் 21:19 Genesis 21:19. அங்கே ஆகார் தன்னுடைய பிள்ளையை ஒரு இடத்துல கிடத்தி விட்டு அவள் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கதறிக் கொண்டிருந்தாள். Here Hagar laid his child in a place and she was crying in a corner. துருத்தியில கொண்டு வந்து தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. All the water she brought in the skin were over. இப்ப தண்ணீர் இல்ல, பாலும் இல்ல, ஒண்ணுமே There கிடையாது. is no water, there is no milk now. பிள்ளை கத்திக்கிட்டே இருந்தா மணிக்கணக்கா போயிருச்சு. டைம் ஆக ஆக அவனுடைய சத்தத்தினுடைய தன்மை மாறுச்சு. செத்துருவான்ற ஒரு பயத்துக்கு வந்துட்டா. She also came to the fear because the lad was going on here crying. But finally he came to quiet. ரொம்ப அப்செட் ஆயிட்டா. She was so upset. சரி, செத்துருங்கிற கண்டிஷன் வந்த உடனே என்ன கண்ணால இதை பார்க்க முடியாதுன்னு தூரமா ஓடிட்டா. Because she understood the child is going to die, I cannot see, she ran out. கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். God opened the eyes of her. ஆதியாகமம் 21:19 கர்த்தர் அவள் கண்களை திறந்து ஒரு துறவை காண்பித்தார். God also showed a well by opening her eyes. அது எங்கதான் இருந்துச்சு? Where was that? ஆண்டவர் வந்து உடனே ஒரு போர் போட்டாரா? Immediately did God put a board? உடனே ஏதாவது செஞ்சாரா? Did God do அது anything? அங்கதான் இருக்கு. உன்னுடைய கண்கள் தெளிவில்லாத அப்படினால அதை பார்க்க முடியாது. Because her eyes were not clear, she couldn't see that. ஆபிரகாம் பலி செலுத்த வர்றான். Abraham came to offer the offering. அவனும் பையனும் சேர்ந்து பலிபீடத்தை கட்டுறாங்க. He and the son together building the altar. விறகெல்லாம் அடுக்கியாச்சு. The woods were laid out. பையனை போட்டு அதுக்கு மேல வச்சு கையெல்லாம் கட்டிட்டான். He also kept the son and tied everything. ஆனா பக்கத்துல எது இருக்கு? But what was near? பக்கத்துல என்ன இருக்கு? What was near? ஒரு முள்ளுக்குள்ள ஒரு குட்டி இருக்கு. There was a ram inside the thorn. கர்த்தர் அதை வச்சிருக்கதை இவனால பார்க்க முடியல. He couldn't see what the Lord has prepared and kept. கர்த்தர் பேசின பிறகு தன் கண்களை ஏறெடுத்தான். After the Lord talked, he looked up his eyes. அவன் கண்களை ஏறெடுத்த பொழுது எதை பார்த்தான்? When he looked up his eyes, what he saw? உன் கண்களை நீ ஏறெடு. You have to look up your eyes. உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன்னுடைய கண்களை நீ ஏறெடுப்பாயா? You have to look up your eyes to the hills which you get. எந்த சூழ்நிலையிலும் பார்க்கக்கூடியவர் அவர். He can see any situation. ஆதியாகமம் 18 நீங்க இதை பார்க்க முடியும். You can see in Genesis 18th chapter. கர்த்தரை நீ ஏறெடுத்து பார்க்கணும். You have to look unto the Lord always. ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியே வந்தார். One day Abraham after eating everything he came out of the house. வெளியே வந்தபோது என்ன நடந்துச்சு? What happened? நான் முதல்ல சொன்னது ஆதியாகமம் 22:13 இருக்கிறது. The first thing what I said, Genesis 22:13. தன் கண்களை ஏறெடுத்த போது அந்த ஆட்டுக்குட்டி தென்பட்டது. The ram was looked unto his eyes when he. ஆதியாகமம் 18 நீங்க பாத்தீங்கன்னா, if you see in Genesis 18. இரண்டாம் வசனத்துல சாப்பிட்டு பிளேட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியே வர்றாரு ஆபிரகாம். யார் வந்தா? தன் கண்களை ஏறெடுத்தான். He also lifted up his eyes after he ate and came out. வீட்டுக்குள்ள பார்த்தா சாரால தான் பார்க்க முடிஞ்சது. He can see only Sarah inside the house. வெளிய பார்த்தா ஆடு மாடு மந்தை எல்லாம் நின்னுட்டு இருந்துச்சு. We see outside all the livestock he can see. ஆனா அந்த நேரத்துல கண்களை ஏறெடுத்தான். 3 பேர் தென்பட்டார். At the same time he also looked up his eyes, he saw 3 men. சூழ்நிலைகள் மாறும் பொழுதெல்லாம் உங்களுடைய கண்களை தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக தேவனை நோக்கி ஏறெடுங்க. Whenever the situation changes, look up your eyes into the hill and unto the Lord. மாம்ச கண்கள் நமக்கு வேண்டாம். We no need any carnal eyes. கலக்கத்தோடு தேவசமூகத்துல வந்தால் கர்த்தர் உன்னுடைய கண்களை திறந்து உன்னை அனுப்ப போகிறார். You have come here in the presence of with the confusion, God is going to open your eyes and send you back. பிலேயாம்னு ஒரு மனுஷன் இருந்தான். There was a man called Balaam. ரொம்ப வல்லமையான ஒரு He மனுஷன். was a very powerful man. அவன் சொன்னதெல்லாம் நடக்கும். Whatever he said will happen so. ஆனா அவனுக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு ஆசை. Suddenly he got a small desire. அப்படினால சரின்னு கிளம்பிட்டான்.
So suddenly he started. ஆண்டவரும் சொல்லிட்டார், சரி நீ போன்னு சொல்லிட்டார். The Lord said, you go. ஒரு கழுதையில ஏறி போனான். He settled on a donkey and went. அது ஒரு சின்ன சந்து. It was a narrow path. அங்க போயிட்டு இருக்கும்போது While he was going in the narrow path, கழுதை ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு. the donkey went aside. இவன் பிடிச்சு இழுத்தான். He drew that or அது இன்னும் ஓரம் போச்சு. It went again aside. திரும்ப பிடிச்சு இழுத்தான். Again he pulled that donkey. அது நேர சுவரோட இவன் கால் கையெல்லாம் போட்டு உரச ஆரம்பிச்சான். Went and crashed near the wall. இவனுக்கு கை கால்லாம் அடிபட்டுச்சு. He was also wounded in his legs. பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். He was very tense. என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்தால் உன்னை என்ன செய்வேன், வெட்டி கொன்றுவேன். If I had a sword in my hand, I would have killed you. ஏன் அந்த கழுதை எப்படி போய் உரசிச்சு? Why the donkey went aside and crashed? ஏன் உரசிச்சு? Why it went aside? ரோடு சரியில்லையா? Whether the road is not correct? இல்ல கழுதைக்கு கீழ்ப்படிதல் இல்லையா? கழுதைக்கு கீழ்ப்படிதல் இல்லையா? Whether there is no obedience for the donkey? யார் நின்னது? Who was standing there? நீ போறது சரியில்லைன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோட அங்க வந்து நின்னுட்டு இருந்தான். Because you are going, it is wrong. The angel of God is also with a drawn sword standing there. இது கழுதை பாத்துருச்சு, யாருக்கு பார்க்க முடியல? கர்த்தருடைய மனுஷனுக்கு பார்க்க முடியல. The man of God did not see that, but the donkey can see this. கழுதை கண்ணு தெளிவா இருக்கு, மனுஷன் கண்ணு தெளிவா இல்லையா? The eyes of the donkey was very clear. The eyes of man was not clear. இவனுடைய கண்கள்ல அது தென்படவே இல்ல. In his eyes it was not appeared and இவனுக்கு கழுதை சைடு அடிச்சு போறது மட்டும் தான் தென்பட்டு கோவத்துல இருக்கிறான். Only he was also very angry because the donkey is going aside. ஆனா முன்னால உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் நிற்கிறான். But with a drawn sword, the angel of God was standing. அநேக விசுவாசிகளுக்கு வர்ற நியாய தீர்ப்பு தென்படவில்லை. Many believers, they couldn't understand the judgment which they are going to get. நியாய தீர்ப்புக்கு நேரம் நீ போறன்னு உனக்கு தெரியல, நியாய தீர்ப்பு உனக்கு நேரம் வந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியல. You cannot understand. You are going toward the judgment and the judgment is also coming towards you. உன் பாதை மாறும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு வந்து நிற்பான். Whenever your path is changing, the angel of God will come with a drawn sword. உன் கண்கள் தெளிவாக இருந்தால் நீ உன் பாதையை மாற்றிக் கொள்வாய். If your eyes are clear, you change your vision. கழுதை சொல்லுச்சு, நான் ஏங்க ஒதுங்கி போறேன். அது பேச ஆரம்பிச்சிச்சு. The donkey started talking. என்ன பண்றது? What can it do? What it could do? வேற யார் பேசுறது? Who will talk else? இவன் கழுதிட்ட பேசுறான், ஏன்ட்ட மாத்திரம் கத்தி இருந்தால் உன்னை வெட்டி கொன்றுவேன். If I had a sword, I'll kill you. இப்ப கழுதை பேச ஆரம்பிச்சிச்சு. Now the donkey started talking. அவனும் ஆச்சரியப்படல. He did not wonder. ரெண்டு பேருக்கு இந்த இப்படி பழக்கம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். There was a dialogue between them, I think. அது பேசி இது கேட்டு இவ கேட்டு. நீ கர்த்தருடைய மனுஷன், நியாய தீர்ப்பை கண்டு நீ விலகி போலன்னா கழுதை பேசும், உனக்கு புத்தி சொல்லும். ரோட்ல போறவன்லாம் உனக்கு புத்தி சொல்லுவான். If you are a man, by seeing the judgment, if you don't go astray, those passersby will give you exhortation. புரியுதா? You understand? விளங்கி கொண்டீர்களா? Can you நீ understand? கர்த்தருடைய மனுஷன், You are a man of God. உனக்கு ஆவியின் கண்கள் இல்லாமல் நீ பணத்துக்கு பின்னாலேயோ தெய்வீகத்துக்கு புறம்பா நீ எங்கேயாவது போனின்னு சொன்னா கழுதை உன்ட பேசும், உன் வேலைக்காரன் பேசுவான், பியூன் பேசுவான், உன் வீட்டுல வேலை செய்றவன் எல்லாரும் உனக்கு புத்தி சொல்லுவான், ரோட்ல வரவெல்லாம் புத்தி சொல்லுவான். அதை கேட்க வேண்டிய கட்டத்துக்கு நீ தள்ளப்படுவாய். If you are a spiritual man, if you go beyond that divinity and against the law, and if you go on the path, all will tell you advice like your peon, servant, and those passerby. கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். Today God want to open your eyes. அதனால தான் அவன் போய் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. When he prophesied, he said, the man who open the eyes, he says. கழுதை பேசின பிறகுதான் யார் நின்னதே தெரிஞ்சது அவனுக்கு, கர்த்தருடைய தூதன் நின்னதே தெரிஞ்சது. When the donkey talked only, he could see the angel of God standing there. அடுத்த ராஜாட்ட போய் தீர்க்கதரிசனம் சொல்லும்போதெல்லாம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவான், என்னது? கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. என்ன அதுக்கு முன்னால என்னது? அப்ப குருடன். Before that he was a blind man, after that he used to prophesy. Before that he said, இயேசு ஒரு குருடனுக்கு கண் திறந்து விட்டாரு. இயேசு ஒரு குருடனுக்கு கண்ணை திறந்து விட்டாரு. Jesus opened the eyes of a blind man. அவன் கடைசியில இயேசுட்ட வந்து நின்னான். Finally he came to Jesus. அப்ப இயேசு சொன்னார், காண்கிற நீங்கள் யாவரும் குருடர்னார். Those are seen, all are blind. அவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் குருடரா? Are we all blind? They asked. ஆம், நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் நீங்கள் கண்கள் திறக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க. How many of you want your eyes to be open today? எத்தனை பேருடைய கண்கள் திறக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you desiring your eyes should be open today? ஒருவேளை ஆவிக்குரியவர்களா இருந்து மாம்சமாக மாறி இருந்தவர்கள் மறுபடியும் உங்களுடைய கண்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். Those who are become spiritual people, your eyes are again changed into flesh, means you make yourself correct. ஒரே வேர்ட் தான் ஜெபம் பண்ணா. Only one word he prayed. ஆண்டவரே, இவன் காணும்படி இவன் கண்களை திறந்தறல. ஒரே வார்த்தை தான். Lord, please open his eyes to see. அப்படியே ஒரு செகண்ட்ல அவனுடைய கண் திறந்தது. Within a second his eyes were open. முந்திலாம் கேட்ராக்ட்க்கு பயங்கரமா ஆபரேஷன் பண்ணிட்டு கிடப்பான். In the olden days the cataract they used to operate well. இப்போ என்ன செய்றான்? Now what they are giving? அப்படி உரிச்சிரான். Laser treatment or something. லைட்டா அப்படி சும்மா ஒரு பேப்பரை லேசா எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டு. Like the paper taken easily they are taking. ஒரே ஜெபம். One prayer. நீ விசுவாசத்தோட நீ திரும்பி போலாம்.
With faith you can go back. 1 செகண்ட்ல உன் பார்வையே மாறி போய்டும். With 1 second your sight will be changed. எந்த இடத்துல குழப்பத்துல வந்தேன்னு உனக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். இப்போ நீ திரும்பி போகும்போது அப்படியே பார்வையை மாத்து, எல்லா இடத்துலயும் கர்த்தர் ஜெயத்தை உனக்கு தருவார். In all the places that you know in what level you came and the devil also know, in now change your eyes, everything will change. இத்தனை வருஷம் நீ பைபிள் படிச்சிருக்கிற. So many years you have studied the Bible. டெய்லி படிக்கிற. Every day you are studying. டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிற. Whenever you get your reading. உனக்கு அதுல சில காரியம் புரிஞ்சிருக்கும், சில காரியம் புரியாம இருக்கும். Some matter you could understand, some matter you couldn't understand. இன்னைக்கு உன் கண்ணை திறப்பாரு. இனிமே நீ பைபிள் படிச்சனா ஒரு புதுசா வித்தியாசமா தெய்வீகமா இருக்கும். Today God will open your eyes. Hereafter if you read the Bible it will be different and new. ஒரு முஸ்லிம் வந்தான். There was a Muslim came. என்ன பைபிள் இது? ஹோலி பைபிள்ங்கற அதுல ஒண்ணுமே பரிசுத்தமாவே இல்லன்டா. What kind of Bible you say holy Bible but nothing is pure. அவன் கேக்குறான் என்ன? He was asking me. அவன் என்னைய மாத்துறதுக்காக ஒரு எத்தனையோ மாசமா ஒரு டீமே வருவாங்க என்கிட்ட பேசுறது. A group of people, team of people come to use to change me and நான் come ஒரு to இடத்துல ஊழியத்துல வேற இருக்கேன். நான் நம்முடைய ஊழியத்துல இருக்கும்போது when I was in the ministry அந்த முஸ்லிம்ஸ் டீமே வருவாங்க. the team of Muslim used to come. எப்படியாவது உன்னை முஸ்லிமா மாத்துறேன். Anyway we want to change you as a Muslim. நான் சொன்ன சூரியன் இப்படி தலையில என்கிட்ட சுத்தினா கூட நான் வர மாட்டேன். Even the sun go upside down I will not come. அவன் சொல்றான் ஹோலி பைபிள்னு சொல்றீல்ல? You are saying it's a holy Bible now? அது ஹோலி பைபிளா? Is it a holy Bible? எல்லா வார்த்தையும் பரிசுத்தமா இருக்கா? Well all the verses holy? அவன் சொல்றான் அவ கூட போனா இவ கூட போனா அங்க இருந்தா லோத்து பாவம் செஞ்சா, லோத்து மகளோட பாவம் செஞ்சா. எங்க இதுல இருக்கிற லோத்து வந்து எங்க குர்ஆன்ல இருக்கிற லோத்து பாவமே செய்யவில்லை. In our Quran the Lord he did not do any sin, but in your Bible all sin and this and that everything is written. நான் சொன்னேன் I said நீ வந்து மறைக்க கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் நினைக்க மாட்டான். ஒரு மனுஷனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது அவனுடைய நன்மை தீமை எல்லாமே என்ன செய்யணும்? இருக்கணும். When we say about the history of man all good and evil should be found. நீ இந்த கோசூர் மாதிரி பாதி பாதியா எடுத்து எழுதி வச்சிட்டு அது பிறகு விட்டினா தப்பு அது. If you take only little by little all good thing means it is wrong. இன்னைக்கு நீ பைபிள் படிக்க போற. Today you are going to read the Bible. இனிமேல் இது எல்லாமே வித்தியாசமா உனக்கு தெய்வீகமா தென்படும். Here everything will be different and divine. 19 சங்கீதம் 119 song 18 வசனம் 18th verse 8. பைபிளை படிச்சு புரியாத ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். After going on reading the Bible, a man who couldn't understand, he says, open thou mine eyes O Lord. அவன் சொல்றான், ஆண்டவரே ஒரே வசனம் தானே எதுக்கு? வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். So to open mine eyes to see the wondrous things of the Lord. ரொம்ப சிம்பிளா ஒரு ஜெபம் பண்ணா கர்த்தர் அவன் கண்களை திறந்து. Very simple prayer he offered, God opened the eyes of him. நீங்களும் பைபிள் படிச்சிருக்கீங்களே? You have also read the Bible. இன்னைக்கு கண்களை திறந்து விடுவார். நீங்க போய் நாளைக்கு பைபிள் படிச்சு பாருங்க. Tomorrow you go and read the Bible, God will open the eyes today. ஒவ்வொரு வசனமும் உனக்கு புதுமையாக தெய்வீகமாக உன்னோடு தனியா என்ன செய்யற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி வரும். Each and every word of God will be new and divine as if it is talking to you. ஒரு விசுவாசி படிக்கிற பைபிள் தன்மை வேற, ஊழியக்காரன் அந்த பைபிளை படிக்கும்போது அதனுடைய வியூவே வேற. The nature or the view when the believer read the Bible and the servant of God read the Bible. விசுவாசி அந்த 15 அதிகாரம் படிக்கணும்ங்கறதுக்காக வரட்டி படிப்பான். இவனுக்கு அடுத்த பிரசங்கம் பண்ணணும்ங்கறதுக்காக ஸ்லோ பண்ணி படிப்பான். The believer want to read 15th chapter, he will be read speedily, but the servant of God want to give the message, he will be reading slowly. ரொம்ப வசனம் இல்ல, ஒரே வசனத்திலே பிரேக் அடிச்சே நிக்கும். Only one word of God it will break. ஒவ்வொரு வேர்டுக்கும் 15 பிரசங்கம் பண்ணலாம். For each and every word we can preach 15 first வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். The first வேர்ட்ஸ் என்னது? the first verse ஆதியிலே, in the beginning. இத வச்சே நான் ஒரு 3 நாள் பிரசங்கம் பண்ணுவேன். With that we can preach for 3 days. ஆதி, In the beginning, துவக்கம், உன்னுடைய ஆதி நிலவரம், your beginning of your ஆதியில உள்ள அன்பு, the love, first love, ஆதியில உள்ள கிரியை, the first deed. இப்படியே போலாம். அந்த ஆதிங்கிற வேர்டை வச்சுக்கிட்டே என்ன செய்யலாம், நீ பாடு போலாம். With the word beginning we can also go on proceed. ஆனா நீங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஒரு விஷயம் போயிட்டே இருப்பீங்க. But you will be going on reading like that in the beginning God created the. இன்னைக்கு உன் கண்ணை கர்த்தர் திறந்து விடுவார், நீ ஒரு பிரசங்கியா மாறி விடுவாய். Today God is going to open the eyes, you will become a preacher. கர்த்தர் அந்த வசனத்தோடு உன்னோட பேசுவார். With the word of God, God will talk to you. நீ கண்ணை மூடின உடனே கர்த்தர் ஏசாயா வசனம் சொல்லுவார். If you close your eyes, God will say, I saw the word. எல்லாரும் மாம்ச கண்களை மூடுவோமே. Let us all close our fleshy eyes. ஒரு 2 நிமிஷம். For 2 minutes. ஒரு நல்ல ஒரு ஜெபம். A good prayer. அந்த எலிசா ஜெபம் பண்ணத பத்தி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. It also I wonder how did Elijah pray? ஏண்டா பயந்தேன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்டா. He did not even ask why did you get afraid? என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. He did not ask even a word what happened there. சரி வெளிய வந்து அது எப்படி தான் அந்த ராணுவம் எல்லாம் எவ்வளவு வந்திருக்குன்னு கூட எட்டி கூட பார்க்க வரல. He did not even at least come out and see how the army has come. அவன் அந்த ஜெபத்துல ரொம்ப தெளிவா இருக்கான். He was very clear in the prayer. ஆண்டவரே இவன் கண்ணை திறக்கணும் ஆண்டவரே. Lord please open his eyes. அப்ப ஏற்கனவே இவன் கண்ணு திறந்து ரதத்தெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டான். Already his eyes were open and he saw all the chariots everything. அவிசுவாசம், Unfaithful, கலக்கம்,
terror, சந்தேகம், the doubt, கேள்விகள், all the question. இதலோட வந்தவங்களுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். God is also talking with those who come here with all this. எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? ஒரு 2 நிமிஷம். For only 2 minutes. நீ வரும்போது சொன்ன வார்த்தை என்ன? What the word you gave? ஐயோ என் ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? Lord, alas my Lord, what can I do? அப்படிதானே உனக்கு இந்த சூழ்நிலையில நீ புலம்பிட்டே வந்த. In that situation only you were also confused. ஐயோ என் ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? Alas my master, what can I do? எத்தனை பேர் இந்த புலம்பலோடு வந்தீங்க? With the lamentation, how many of you come? ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? Lord, what can I do? கர்த்தர் இப்போ உன் கண்ணை திறக்க போறார். Now God is going to open your eyes. இந்த ஆராதனை ஒரு ஆபரேஷன், ஒரு பரிசோதனை கூடம். This message or this is a laboratory. உனக்குள்ள இருக்கிறதான இந்த மாம்ச கண்ணை இப்பொழுது கர்த்தர் மாற்றி உன்னுடைய கண்களை ஆவியின் கண்களாய் மாற்றப் போகிறார். God is going to change the eyes of your flesh and change in your spiritual eye. உன்னுடைய மனக்கண்ணை குருடாக்கி இருந்தானே அந்த தன்மையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றப் போறார். God is going to change your eyes of understanding is blind and no, that is God is going to change. இனிமே மாம்சீகமா எந்த பெண்ணையோ எந்த ஆணையோ யாரையோ உலகத்தையோ எந்த சூழ்நிலையோ நான் பார்க்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கொள். Take a decision hereafter with the carnal eyes or with the fleshy eyes. I will not see any man or any woman or anybody. இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கிறீங்களா? Whether shall we all close our eyes and commit yourself? யோபு கண்களோடு உடன்படிக்கை பண்ணி வைத்திருந்தான். Job made a covenant with his eyes. அவனை ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். God blessed him double folded. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். Before the end of the meeting, God is going to bless you double. நான் ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ணேன். I also preached in a meeting. ஒரு புது வருஷத்துல. In a new year service. ஆண்டவர் சொன்னார் நீ கோடாகோடியாய் பெருகுவாய்ன்னு சொல்லிட்டாரு. The Lord said you will become multiplying a crore. நான் ஒரு நபரை எண்ணி யோசிச்சுட்டே இருந்தேன். I also thought a person and thinking. கடைசில பார்த்தா இன்னொரு ஆள் வந்து சொன்னார் கர்த்தர் எனக்கு அந்த டர்ன் ஓவர் கொடுத்துட்டாரு. Finally another man came and said God has given me that. இந்த வசனத்துக்குரிய ஒரு சிலர் இந்த கூட்டத்துல உண்டு. ஐயோ என் ஆண்டவனேங்கற கேள்வியோடு வந்திருக்கிறீர்கள். Some of you here, those are in the church, those are in the crowd. My Lord, you have come here. அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தா இருக்கலாம். It may be related to your spiritual life. உன்னுடைய ஊழியத்தை குறித்து இருக்கலாம். It may be related to your ministry. உன்னுடைய வருங்காலத்தை குறித்து இருக்கலாம். It may be regarding your future. உன்னுடைய பிசினஸ் குறித்து இருக்கலாம். It may be regarding your business. உன்னுடைய கடனை குறித்து இருக்கலாம். Regarding your debt. உன் சரீரத்தில் உள்ள வியாதியை குறித்து இருக்கலாம். Regarding the sickness of your body. உனக்குள்ள யுத்தங்களை குறித்து இருக்கலாம். Regarding the battles of you. இந்த கலக்கத்தோடு ஐயோ என் ஆண்டவனே நான் என்ன செய்வேன்? Lord, what can I do, my master? You say. கர்த்தர் உனக்காக என்ன செய்ய போகிறார்? What the Lord is going to do for you? கர்த்தர் செய்ய போறது என்ன தெரியுமா? Do you know what the Lord is going to do for you? இன்னைக்கு உன் கண்களை திறக்க போகிறார். Today he is going to open your eyes. இன்னையில இருந்து உன் பார்வை டிஃபரண்ட் ஆயிரும். உன்னுடைய அறிக்கை வித்தியாசமாயிரும். உன்னுடைய போக்குகள் எல்லாம் மாறி போய்விடும். From today your sight and your vision everything will become different and your ways also will become different. நிச்சயமா என் கண்ணை கர்த்தர் திறந்தே ஆகணும்னு எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? How many of you waiting? Certainly the Lord has to open my eyes. ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Lord please open mine eyes. ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Lord please open mine eyes. எத்தனை பேர் கேட்க போறீங்க? How many of you are going to ask? ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். Lord please open mine eyes. அந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணது போல எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? How many of you are going to pray like the prophet prayed? ஆண்டவரே என் புருஷனுடைய கண்களை திறக்கணுமே. Lord please open the eyes of my husband. அவருடைய மனக்கண் குருடாய் கிடக்கிறதே. His eyes of understanding is blinded. என் மனைவியினுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Lord open the eyes of my wife, Lord. என் பெற்றோருடைய கண்களை திறக்கணும் ஆண்டவரே. Lord open the eyes of my parents. என் பிள்ளைகளுடைய கண்களை திறக்கணும் ஆண்டவரே. Lord please open the eyes of my children. எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்ண போறீங்க? How many of you are going to open this prayer? கர்த்தர் இன்னைக்கு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய கண்களையும் திறக்க போகிறார். Today God is going to open the eyes of you and your all your family members. உன்னுடைய தரிசனம் புதுப்பிக்கப்பட போகிறது. Now your vision is going to be renewed. உன்னுடைய கண்கள்ல ஒரு புதிய வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். God is going to cover a new light in your sight. உன்னுடைய விசுவாச கண் திறக்கட்டும். Let the eyes of your faith be open. உன்னுடைய பிரதிஷ்டையின் கண்கள் திறக்கட்டும். Let the eyes of your consecration be open. உன்னுடைய பரிசுத்தத்தின் கண்கள் திறக்கட்டும். Let the eyes of your holiness be open. இனிமேல் நீ பார்ப்பதெல்லாம் தெய்வீகம்.